ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனுஷா. இன்றைக்கி நான் சிரிச்சு பேசோடு இருக்கேன்னா, இன்றைக்கி என்னை கமெண்ட் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நான் பேசிட்டேன்னா அடுத்து எவன்லாம் எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் பேசுகிறேன், கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. பிடிக்கலையா பேட் கமெண்ட்லாம் எனக்குன்னு போடக்கூடாது. இப்போ நான் யாருன்னு காமிச்சிருவேன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, ஏன் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பேட் கமெண்ட் போடுறீங்க? அதான் ஒரு குட் வீடியோ இருந்தாலும் அதுக்கு பேட் கமெண்ட் வருதான். பேட் வீடியோ இருந்தால் அதை விட மோசமான பேட் கமெண்ட் அதுக்கு கொடுக்கலாம். நல்லேன்னு சொல்ல, பார்க்கும் கண்கள் உங்களுக்கு அது தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேட் கமெண்ட் கொடுக்கலாம். ஒரு ஃபேமிலி வந்து யூடியூப் வச்சோ இன்ஸ்டா வச்சோ கொஞ்சம் செட்டில் ஆகுறாங்க, வளராங்கன்னா விட்டுருங்க. அவங்களுக்கு நீங்கள் பேட் கமெண்ட் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறதாம உங்கள் கமெண்ட்டை இன்னொருத்தர் பார்த்து அது லைக் பண்ணி அது என்ன வரப்போகுது எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்கிறேன். தவறான வீடியோவாக இருக்குது, தவறாக பேசியிருக்காங்கன்னா நீங்கள் பக்காவான பேட் கமெண்ட் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஃபேமிலி, அதை ஒரு ஷீலா எடுத்துக்கோங்க. ஷீலா அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க இவ்வளோ தூரத்தில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பேட் கமெண்ட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்துமே குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாலாம் பேசி அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம பண்ணவே கூடாது. அவங்க பேடாக வீடியோ ஏதாவது போட்டாங்களா, பேடாக ஏதாவது பேசியிருக்காங்களா, மற்றவங்களை காயப்படுத்தாமல் வீடியோ போடுறவங்க கிட்ட நம்ம கமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். உங்கள் பார்க்கும் கண்கள் வந்து அந்த வீடியோ தவறுதலாக இருக்குது, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் அது உணர்றாங்க தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேட் கமெண்ட் கொடுக்கலாம். அது போடுற அவங்களுக்கே தெரியும் இது தவறுதலாக தான் இருக்குது, நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கும் அது உணரணும். உணராதவங்க போட்டாங்கன்னா நீங்கள் பேட் கமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் நிறைய இன்ஸ்டா யூடியூப்லாம் சும்மா ரோட்டில் ஒரு லாரி போகுங்க, அது போகும், அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு லைக்கு வியூஸ் அல்றதுக்காகவே ஒரு மியூசிக் போடும். அதில் ஒன்றுமே இருக்காது. நம்ம மக்கள் வந்து அந்த மாதிரி வீடியோவில் ஏமாந்து போய் லைக்கை தட்டிடுறாங்க. அது ஒரு வீடியோவே இல்லை, ஏன் தான் ஆரம்பிச்சாலும் தெரியல. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைக் பண்ணுங்க, திறமைக்கு லைக் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு அவங்க அந்த முகபாவனையில் நடிக்கிறாங்களா, பேசுகிறாங்களா, சிரிக்கிறாங்களா, ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்கா, நல்லா பாட்டு பாடுறாங்களா, நல்ல கருத்துக்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க மனிதர்களுக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் நல்லா லைக் கொடுக்கலாம். அதுதான். இதுக்கப்புறம் கமெண்ட்டை பற்றி பேசினேன்னா எனக்கே கமெண்ட் ஆன் த ஸ்பாட்டில் போட்டாலும் போட்டுருவாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி கமெண்ட் டாபிக் முடிஞ்சது. பாய்.